காணும் பொங்கல் மெரினால போயிட்டு இருக்கு. பல ஆசிரியர் சங்கங்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த சைட்ல இருந்து நமக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. உங்களோட போராட்டத்துக்கு நாங்கள் தடையில்லை, தொடர்ந்து நீங்கள் போராடுங்கள், அது உங்களோட உரிமை. நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போராடுங்க, ஆனால் அதுக்கான இன்டிமேஷன் முன்னாடி கொடுங்க, போராடுங்க. போராடுவதும் கைதாகுவதும் இன்றைக்கு வழக்கம் வாடிக்கையாகிவிட்டது. அதனால நீங்கள் தொடர்ந்து போராடுங்க, அது எந்த தடையும் இல்லை என்று காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ 2 மணிக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 2 மணி அளவில் நமது போராட்டத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் நாளை காலை டிபிஐ அலுவலகத்தில் போராட்டம் தொடரும். நாளை காலை 10 மணி அளவில் டிபிஐ போராட்டம் தொடரும். ஒருவர் கூட பின்வாங்கக்கூடாது. என்ன காரணம்னா, நீ ஒரு மனுஷனா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த விஷயம் அப்படின்னா, உன்னோட உரிமை பறிக்கப்படும் போது, உன்னோட உணர்வுகள் பறிக்கப்படும் போது, உன்னோட உணர்ச்சிகள் பறிக்கப்படும் போது வெறும் சதமாக என்னைக்கு இருக்கையோ அன்னைக்கு மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இவ்வளோ தேர்வு எழுதி, இத்தனை தேர்வு எழுதி தகுதியை நிரூபித்து உங்களோட உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்து இன்னைக்கு ஒரு நாள் காட்சி பொருளாக நினைத்து சிலர் உங்கள் வீட்டுக்கு திரும்பினீங்கன்னா திருமையில் போன்ற வாய்ப்பு அமையாது, திருமையில் போன்ற சூழல் அமையாது. உங்கள் எதிர்காலம் இன்றோடு முடிந்துவிடும். நீங்களாம் படித்த கொத்தடிமைகளாக ஏதாவது ஒரு தனியார் துறையில் தான் நீங்கள் வேலை செய்வீங்க. எனவே தொடர்ந்து இந்த போராட்டம் ஒரு வெற்றி போராட்டமாக மாற வேண்டும். உங்களுக்கான அரசாணை பெற வேண்டும் எனில் நீங்கள் தொடர்ந்து போராட்ட களத்தில் இருக்க வேண்டும். மதிப்புக்குரிய காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 மணிக்கு இந்த போராட்டத்தை முடித்துக்கொண்டு ஏசி அலுவலகத்துக்கு வாங்க. ஏசி அலுவலகத்துக்கு வந்து நான் கேட்டேன் சார், போன முறை அதிகாரிகளை பல முறை நாங்கள் சந்திச்சிட்டோம். பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் 7 முறை சந்திச்சிருக்கேன். நியாயமான கோரிக்கை தான் சொல்லியிருக்காரு. பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்களை 3 முறை சந்திருக்கேன். இந்த 1 வருஷத்தில் அமைச்சரை சந்திச்சிருக்காங்க எண்ணிக்கையே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். சந்திக்காத அமைச்சர் கிடையாது, முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் மாண்புமிகு டிசி அவர்கள் எங்களோட அலுவலகத்துக்கு வாங்க, இந்த பிரச்சனையை சொல்லுங்க, அமைச்சர்கிட்ட இது குறித்து பேச்சுவார்த்தைக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி இந்த கூட்டத்தை நான் ஏதோ கலைந்து போக அப்படின்னு சொல்லலை. தொடர்ந்து பயணிக்கணும்னா உங்கள் உடலுக்கு தேவை, உங்களுக்கு ஒரு ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்டாக இந்த 2 மணி நேரத்தை எடுத்துக்கோங்க. ஒன்றும் இப்போ கைது பண்ணால் என்ன ஆகும், எங்கேயாவது ஒரு இடத்துல அடைப்பாங்க, 5 மணிக்கு முடிப்பாங்க. அதற்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 3 மணி நேரத்தை உணவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கான தங்குமிட வசதிகள்லாம் அதில் பின்னாடி நம்ம பேசிப்போம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே இடத்துல நீங்கள் இருக்கணும், எங்கேயும் பிரிந்து போகக்கூடாது. வீட்டுக்கு போகலான்ற நிலைமை இருந்துச்சுன்னா வேலை போயிடுச்சுன்னு நினச்சி போயிடுது. வீட்டில் போய் உங்களுக்கு வேலை வேணாம், உங்களுக்கு பணி நியமனம் வேணாம், அப்படி ஒரு ஜீவோவை எனக்கு வேணும்னா மீண்டும் ஒரு தற்காலிகமாக எங்கேயோ போய் ஒரு அடிமை வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். இல்லை நான் தேர்வு தான் எழுதணும்னா 2045 சுடுகாட்டில் வந்து தேர்வு வைப்பாங்க, எழுதிக்கோங்க. வயசாகி படிச்சு யாருக்கா சுடுகாடு தான். ஸோ இருக்கக்கூடிய வாய்ப்பை இன்னொரு தேர்வு நடக்காது. இன்னொரு தேர்வு நடந்தாலும் இப்போ நடக்காது, ஒரு 5 வருடம் கழிச்சு நடக்கும். எடுத்துக்காட்டு 2022 தகுதி தேர்வு நடந்தது. எந்த வருஷம் கழிச்சு நியமன தேர்வு வச்சாங்க, எப்போ அப்பாயின்ட் பண்ணுவாங்க? 4 வருஷம் ஆயிடுச்சு. மீண்டும் இந்த ஆட்சி இந்த தேர்தல் வரும்னா 1 வருஷம் ஆகிடும். அந்த செட்டப்லாம் முடியுது. திரும்ப ஒரு எக்ஸாம் வச்சு திரும்ப ஒரு நியமன தேர்வு 4 வருஷம் ஆகிடும். எக்ஸ்பிரே ஆகிடுவோம். எழுதப்பட்ட எக்ஸ்பிரே. நான் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லியாச்சு. தெளிவாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூட்டம் ரொம்ப முக்கியம். நான் யாரையும் பயன்படுத்துறதுக்காக இல்லை. உங்கள் உரிமையை மீட்டு எடுக்கணும்னா, உங்கள் பிரச்சனை நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் தான் பேசணும். உங்களுக்காக வேறு யாரும் பேச வரமாட்டாங்க. நானே கூட வரமாட்டேன். தொடர்ந்து ஒத்துழைப்பு இல்லைன்னா மிகப்பெரிய கடினமான சூழலுக்கு நம்ம தள்ளப்படுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து நாம் போராடுவோம், வாகை சூடுவோம், வெற்றி பெறுவோம்.